உலக நாடுகளே ஆபத்து கைவிடப்பட்ட ஈவுலை என்ற திட்டம் ஒரு கல்பாக்கத்தை கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி இருக்காங்க. பல்வேறு தமிழக அரசியல் நிச்சயமாக அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். இன்னைக்கு முதலமைச்சர் அதில் கலந்து கொள்ளாததற்கே என்ன காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர் நாகரிகமாக அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை மக்கள் எதிர்க்கிறார்கள் என்ற காரணத்தால் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் தான் இது வேணாம். ஒரு கான்ட்ரவர்சி எலெக்ஷன் நேரத்தில் வேண்டுமென்றே நல்ல திட்டத்தை கொண்டு வந்த மாதிரியும் அதை நாங்கள் தடுத்துனா மாதிரியும் மோடி போய் பிரச்சாரம் செய்வார். அண்ணாமலை தெருவா போய் அப்படியே கொண்டாந்து கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கு மோடி பணத்தை கொட்டினா மாதிரியும் அதை தளபதி அவர்கள் தடுத்துட்டார். அந்த ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அது மிக ராஜதந்திரமாக கலைஞர்களிடத்தில் கற்றுக்கொண்ட அந்த அரசியல் ராஜதந்திரத்தை சிறப்பாக நிறைவேற்றிருக்கிறார். நீங்கள் செஞ்சுட்டு போங்க, அதை பற்றி கவலை இல்லை. தன்னுடைய கடமை என்ன என்பதை தலைவர் இன்றைக்கு வெளிநாடுகளில் கலந்து கொண்டிருக்கிறார். இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா டைரக்டாக மோதணும்னு வச்சுங்க, அது தேவையில்லாத கான்ட்ரவர்சி பப்ளிக் மத்தியில் மட்டுமல்ல, பத்திரிகைகளும் மற்றவர்களும் பெருசாக என்ன வரும், முதலமைச்சருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் தகராறு, நல்ல திட்டத்தை அதுக்குள்ளே இருக்கிற ஆபத்து என்னன்றத பொதுவாக அனலைஸ் பண்ணி பார்க்குற சக்தி எல்லோருக்கும் கிடையாது. நான் அந்த மாவட்டத்தை சார்ந்த அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான கேன்சர் வருது. அந்த பகுதியில் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வர்ற குடும்பம்லாம் மகாபலிபுரத்தில் மீன் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஒன்றா பத்திரிகையாளர் விசாரிச்சு பாருங்க. ஃபாரின்லேருந்து வர்ற பாதி பேர் அங்கே மீன் சாப்பிட மாட்டாங்க. கேரளா அந்த கல்பாக்கத்திலேருந்து வந்த ரேடியேஷன் கடலுக்குள் போய் அந்த மீன் இருக்குன்ற ஒரு பயத்தில் சீ ஃபுட்டே எடுக்க மாட்டாங்க ஃபாரின்லேருந்து வர்றவங்க. ஆனால் இன்றைக்கு அதை விட பயங்கரமான ஒரு மோடி தமிழ்நாட்டில் செய்கிறார். ஏன் இதை குஜராத்தில் செய்யக்கூடாது? ஏன் உத்தரப்பிரதேசத்தில் செய்யக்கூடாது? ஆக எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை ஒழிக்க வேண்டும் என்ற நாசத்தோடு இருக்கிறார். இதை நீங்கள் தான் மக்களுக்கு வெளிப்படுத்தும். எங்களுடைய ஆட்சியில் இது வரலையே. ஏற்கனவே அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய தொடங்கி நேற்று போட்டு இன்னைக்கு முடியலையே. ஸ்டெர்லைட் நாங்கள் எங்கள் பீரியடில் வரல. ஸ்டெர்லைட்டுக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் தடுத்தோம். அதுக்கு தடுத்ததுக்கு பிறகு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. உச்ச நீதிமன்றம் வரை போய் தடுத்து நிறுத்தணும். அதே போல இந்த திட்டத்தை எங்களுடைய ஆட்சி காலத்தில் வரவில்லை. இது அவங்க ஆட்சி காலத்தில் தொடக்கப்பட்டது. ஆகவே இதற்கு ஒரு எதிர்ப்பு ஸ்டெர்லைட்டை எப்படி தடுத்து நிறுத்தினோமோ அதே போல நிறுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கணும். ஸ்டெர்லைட்டை நிறுத்தணுமா இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் வாதாடி வெற்றி பெற்றதா இல்லையா? நேற்றைக்கு கூட அவர்களாம் அந்த சம்மந்தப்பட்டவர்களாம் சீஃப் மினிஸ்டர் சந்தித்து நன்றி சொல்லி போயிருக்காங்க. ஆக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எது அவர்களுக்கு ஆபத்து எதிர்ப்பாக வந்தால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பாக தான் எதிர்ப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.